காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கந்த சஷ்டி விரதம். கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் படம் வைத்தும் முருகப்பெருமானுடைய இந்த கந்த சஷ்டி விரதத்தை ஆரம்பிக்கலாம். கலசத்தை நம்ம தீர்மானம் பண்ணி கலச வழிபாடு செய்தும் கந்த சஷ்டி விரதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த முறை சௌகரியமாக உள்ளது அதையே தேர்வு செய்து கொண்டு ஆரம்பிக்கலாம். கலசம் வைத்தாலும் சரி, முருகன் திருவுருவ படம் வைத்தாலும் சரி. கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கலசத்துக்குள்ளே தண்ணி வைக்கணும். அந்த தண்ணீரில் கொஞ்சம் வாசனை திரவிய பொடி கடையில் கிடைக்கும். அந்த வாசனை திரவிய பொடியை கொஞ்சம் உள்ளே போட்டுக்கணும். கொஞ்சோண்டு அதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம், ₹1 நாணயம் போட்டுட்டு மாவிலை வச்சு தேங்காய் வச்சு ஒரு கலசம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு தாம்பாளமோ வச்சு அதுக்கு மேலே நெல் அல்லது பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே இந்த கலசம் வச்சுக்கலாம். பூஜை அறைக்குள்ளே வைத்துக்கொள்வது சிறப்பானது. முருகர் படம் வைக்கிறீர்கள் என்றால் முருகர் திருவுருவ படத்தை தனியாக ஒரு மனையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். திருச்செந்தூர் முருகர் வள்ளி தெய்வானியுடன் இருக்கிற மாதிரி ஒரு அழகான திருவுருவ படம். ஒரு மணப்பலகையில் சிவப்பு அல்லது பச்சை துணியை விரித்து முருகருடைய படத்தை வச்சுக்கலாம். இந்த கலசம் வச்சாலும் சரி, முருகர் படம் வைத்தாலும் சரி, இதெல்லாம் வைக்க நேரம், காப்பு கட்டி கொள்ளும் நேரம், கந்த சஷ்டி விரதம் தொடங்குவதற்கு முன் காப்பு கட்ட வேண்டும், விரதத்தை ஆரம்பிக்கும் நேரம் என அனைத்தையும் நாம் பார்க்கலாம். 27/10/2025 கந்த சஷ்டியின் ஒரு நாள் விரதம் துவங்குவது அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை காப்பு கட்டவும் கலசம் வைக்கவும் விரதம் துவங்குவதற்குமான உகந்த நேரமாகும். விரதம் இருக்க ஆரம்பிப்பவர்கள் காலையிலே துவங்குவது விசேஷ பலனை அளிக்கும். கலசம் வைத்து விடுங்கள். காப்பு கட்டிக்கொள்ளுங்கள். வெள்ளை நூலை எடுத்து மஞ்சளில் நனைத்து கொள்ளுங்கள். அதில் ஒரு மஞ்சள் விராலி மஞ்சள் வைத்து முருகனின் பாதத்தில் கலசம் வைப்பவர்கள் கலசத்தின் முன்னால் வைத்து வணங்கிவிட்டு விரதம் முன் முதல் கடவுளான விநாயகரை வணங்குங்கள். அடுத்து உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துவிட்டு இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் கையில் கொடுத்து காப்பை கட்டிக்கொள்ளுங்கள். அப்படி யாரும் இல்லை என்றால் கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவர் மாறி மாறி கட்டிக்கொள்ளலாம். காப்பு கட்டிய பின்பு முருகர் படத்திற்கு பூக்களால் உங்களால் முடிந்த மிகச்சிறப்பான அலங்காரம் செய்யலாம். கலசம் வைத்திருப்பவர்கள் பூக்களால் கலசத்திற்கு அலங்காரம் செய்யலாம். நல்ல சிவப்பு அரளி மலர்களால் அலங்காரம் செய்யுங்கள். சிவப்பு மிக விசேஷமானது. அப்படி சிவப்பு மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் மல்லிகை பூக்களாலும் அலங்காரம் செய்யலாம். செம்பருத்தி பூவாக இருந்தாலும் சரி, வில்வ இலையாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்தவை வைத்து முருகப்பெருமானை வழிபடலாம். விரதம் துவங்குவதற்கு முன் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், தேமாவும் வைக்கலாம். இதில் உங்களுக்கு எவை செய்ய முடியுமோ அதை வைத்துக்கலாம். இப்போது பூஜைக்கு தேவையானவை பார்க்கலாம். 2 வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, ஊதுபத்தி, கற்பூரம், நைவேத்தியம் கண்டிப்பாக வைக்க வேண்டும். விரத வழிபாட்டில் சட்கோண தீபம் ஏற்ற வேண்டும். இங்கு காட்டப்படும் கோலத்தை அப்படியே போட்டுக்கொள்ளுங்கள். அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்களையும் எழுதி கொள்ளுங்கள். ஓம் நடுவில் சுற்றி 6 எழுத்துக்கள், சரவணபவ, ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு எழுத்துக்கள் வருவது போல் அமைவதுதான் சட்கோண தீபம். பூஜை தொடங்கும் போது இக்கோலத்தை போட வேண்டும். அதில் முருகரின் தாரக மந்திரத்தை எழுத வேண்டும். 6 எழுத்துக்களிலும் 6 விளக்குகளை ஏற்றிக்கொள்ளுங்கள். சட்கோண தீபம் 100% பலனை அளிக்கும். இப்போது உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் மனம் உருகி முருகனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். குழந்தை பிறக்க வேண்டும், நோய் தீர வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், சொந்த வீடு அமைய வேண்டும், கடன்கள் தீர வேண்டும் என உங்களுக்கு எந்த கோரிக்கை முருகனிடம் வைக்க வேண்டுமோ அதை வைத்து விடுங்கள். திருமணத்திற்காக விரதம் இருப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தை முருகன் படத்தில் வைத்து வழிபடுங்கள். கலசமாக இருந்தாலும் எதிரே வைத்து வழிபடுங்கள். அடுத்த சஷ்டிக்குள் உங்களுக்கு திருமணமாகிவிடும் என்பது உண்மை. எதை கேட்டு முருகனிடம் விரதம் இருக்கிறீர்களோ கண்டிப்பாக முருகர் நமக்கு அளிப்பார் என்பதுதான் உண்மை. சூரசம்காரம் முடிந்ததும் தலைக்கு குளித்து விடுங்கள். கண்டிப்பாக விரதம் இருப்பவர்கள் அன்று காலையில் குளித்தாலும் மாலையில் திருச்செந்தூர் முருகர் சூரசம்காரம் செய்தபின் குளிக்க வேண்டும். மாலை விரதம் முடிக்கும் போதும் நைவேத்தியம் வைக்க வேண்டும். உங்களால் என்ன நைவேத்தியம் வைக்க முடியுமோ அதை வையுங்கள். பொங்கல், தலைவாழை இலை போடுவது உங்கள் பழக்கம் என்றாலும் போடுங்கள். புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் என உங்களால் முடிந்த கலவை சாதத்தையும் வைக்கலாம். உங்கள் விருப்பம்தான். பூஜை செய்யும் போது கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், அலங்காரம், அனுபூதி, திருப்புகழ் என உங்களுக்கு தெரிந்தவை படியுங்கள். இவை அனைத்தும் படிப்பதற்கு முன்பாக முருகப்பெருமானின் தாரக மந்திரமான ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். 108 முறை, 1008 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். இது முருகப்பெருமானின் தாரக மந்திரம் என்பதால் எழுத முடிந்தவர்கள் இதை நீங்கள் எழுதலாம். இவையெல்லாம் எங்களுக்கு படிக்க தெரியாது என நினைப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டே இருங்கள் தொடர்ந்து. அதுவே உங்கள் விரதத்திற்கான முழு பலனையும் அளிக்கும். உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என நினைத்து விரதம் இருப்பவர்கள் இத்திருப்புகளை படியுங்கள். செகமாயை உற்று கனவாழ்வில்
வைத்த திருமாது கர்ப்பம் உடலேறி அப்படிங்கிற அந்த திருப்புகழை படியுங்கள். சொந்த வீடு அமைய வேண்டுமென்றால் இந்த திருப்புகழை படியுங்கள். அண்டர் பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மணமகிழ் மீற வருளாலே. திருமணத்திற்கு என்றால் இந்த திருப்புகழை படியுங்கள். விரல் மாற அணைந்து மலர்வாழி சிந்த மிக வானிலென்று வெயில் காய நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. விரதம் இருக்கும்போது அதிகமாக தண்ணீர் குடிக்கலாம். தண்ணீருக்கு எந்த தோஷமும் இல்லை. அதனால் விரதம் இருப்பவர்கள் அனைவருமே அதிகமாக தண்ணீர் குடியுங்கள். உங்கள் மனதிற்கும் உடலுக்கும் நல்லது. எதற்காக இந்த விரதத்தை நீங்கள் இருக்கிறீர்களோ அவை உங்களுக்கு 100% கிடைக்கும். அதற்கான பலன் உங்களுக்கு முருகர் அளிப்பார் என்பதுதான் உண்மை. இது போன்ற வீடியோக்களை பெற எங்கள் காவ்யாதாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும்.